அப்ப கேட்டது இப்போ ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் கடைசியா நண்பர்கள் எல்லாம் ஒன்று கூடி இரவு சாப்பாடு ஏற்பாடு பண்ணானே. அங்கதான் எனக்கு ஒரு சம்பவமே நடந்துச்சு. பராட்டாவுங்காரையும் கடையிலே வாங்கிட்டு போய்த்தேன். கோழியை மட்டும் பகல் ஊற வச்சு இரவு எடுத்துட்டு போய்த்தேன் சுடுறதுக்கு. அது மட்டும் செஞ்சா சரி வராதுன்னு சோடா ஆதி இதெல்லாம் வாங்கிட்டு மொஜிட்டோ ஊத்துவன்னு கொண்டு வந்தானுங்க. ஒரு சங்க அங்கால கோழி சுடுற, இன்னொரு சங்க இஞ்சால மொஜிட்டோ ஊத்துற. எங்களுக்கு ஊத்துறானுங்களோ இல்லையா, ஆனா வாக்கிய மட்டும் வலிச்சு வலிச்சு ஊத்துறானுங்க. சரி எப்படியாவது செஞ்சு தந்தா போதுன்னு அவனுங்கள்ட்ட விட்டுட்டோம். இடையில நாங்க சம்பந்தமே இல்ல பாட்டுக்கெல்லாம் பயங்கர ஆட்டம். என்னல்லாட்டி நண்பர்களோட சேர்ந்த அந்த ஆட்டவும் பாட்டவும் இல்லாம ஏமாட்டு. அப்படித்தான் நாங்களும் போட்ட கோழி சுடுறதுக்கு லேட் ஆகுமேன்னு சொல்லி நான் ஒரு தொங்கல்ல போய் தூங்க போய் என்னையே தேடி தேடி பார்த்தானுங்களாம். ஆளை காணலையா. ஆனா அழைப்பை மட்டும் மேற்கொள்ளல. பக்கத்துக்கு தான் தொலைபேசி இருந்து நான் வீட்டை வைத்தானக்குன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டான். ஒரு வேளை நான் எலும்பாம மட்டும் விட்டு இருந்தேன்னா கடல் ராசா அண்ணமாய் கடற்கரையிலே படுத்துட்டு இருக்க வேண்டிய நிலைமை தான் வந்திருக்கும். கடைசியில தனியாத்தான் நான் தின்ன உழைச்சிருந்தேன்னா என் கோழியை பறிச்சுட்டே வைத்து அப்பையா சின்ன சின்ன துண்டெல்லாம் கொடுத்த நாய்க்கு நன்றி இருக்கின்றாங்க. ஆனா இன்றைக்கு தான் என் பண்டில் அடிச்சுட்டு போயிட்டு வேற வழியில இருக்கிற மொஜிட்டோவை போட்டு குடிச்சு வைத்த நிரப்பினதா. அந்த நாய் கேசத்துக்கு என்னோட சேர்ந்து இந்த நாய்களுக்கு கேசினா தான் எனக்கு திருப்தியா இருக்கு. ஏன்னா அவனுங்க என்ன எழுப்பியிருந்தானுங்கன்னா அவனுங்களோட சேர்ந்து திண்டிருப்ப எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. நான் மட்டும் பசியோட கிடந்து பயங்கர வாட்டம். காலையில மட்டும் அங்கே கிடந்தானு மர ஊட்ட போய் தூக்கத்தொன்ன போட்டுட்டேன். எலும்பினோடனே பகல் சாப்பாடு அந்த மாதிரி மீன் ரோசண்ட தந்திருந்தாங்க தாய்க்குளம். பகல் சாப்பாட்டுக்காக இறுக்கி போட்டு அப்படியே நண்பர்களை சந்திக்க போய்த்து எங்க வருங்கால தொழில் சம்பந்தமா கொஞ்சம் வேலைப்பாடுகள் கிடந்திக்கு. அதெல்லாம் முடிக்காம இருந்ததால அதை முடிக்கிறதுக்கு நாங்க 3 பேர் ஒண்டா சேர்ந்து அதெல்லாம் முடிச்சிட்டு அப்படியே உம்ராக்கு போன மாமி மச்சி எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்கள பாக்குறதுக்கு போய்த்தேன். போன இடத்துல இந்த அரிக்கிற ஈச்சம்பளத்தை தந்துட்டாங்க. சேர்த்து சம்சம் நீர் இருந்தால் அழகா அருந்தி போட்டு மச்சிக்காரியோட பயங்கர சண்டை. கேட்ட சாமான் வாங்கிட்டு வரல. இந்த அரிக்கிற மச்சிக்காரியும் போறா. வரக்குள்ள வாசனை திரவியம் கொண்டு வரண்டு செல்லிருக்கா பாப்பமே. வாசனை திரவியம் தானே சரி வாங்க தாரன்னு சொல்லி ஊட்ட போய் வகை வகையா சாக்லேட் அது இதெல்லாம் வச்சு தந்தாங்க. சரி திண்டு போட்டு ஆள்ற சொத்தையை பார்த்துட்டு நீ எனக்கு கொண்டுமே கொண்டு வரலன்னு உள்ளுக்கு இருந்து சத்தம் இல்லாம வாசனை திரவியத்தை கொண்டு வர. அப்ப நீங்க நினைப்பீங்க பாருந்த மச்சி சென்ன மாதிரி எவ்வளவு அழகா கொண்டு வந்துட்டுன்னு. உண்மையை சொல்லி போடு. வேற ஆள் வாங்கிட்டு வந்த இவன் சும்மா தாரா மாமா வாங்கிட்டு வந்த இவன் போய் சொல்லி தாரா. அவட கூட்டாளி எல்லாம் கலாய்ப்பாங்களாம். மச்சான் பதிவெல்லாம் போட்டுட்டாரு நீ வாங்கி கொடுக்கணும் அது இதுன்னு சொல்லி. அதால மாமா வாங்கினத்தை எந்த கையில அவ சந்தன்னு சொல்லி தாரா. இதை நானும் அவன் சென்ன மாதிரி செல்லணுமா. நான் உண்மையை சொல்லியான் பதிவு போறோன்னு சொல்லிட்டேன். பயங்கர கத்துவ மச்சா மச்சா வானா வானான்னு நான் சொல்லிட்டேன். போட தம்பப்புறண்டு போற வழியில தாய்க்குளத்திட்ட கொடுக்கன்னு சொல்லி மாமி கொஞ்சம் சாமான தந்தாங்க. அதை முடிச்சிட்டு நண்பண்ட கடையடி அப்படியே போய்த்தேன். அவனுக்கான 11 எடுத்துட்டு சூப்பண்ண வாங்கி குடிச்சிட்டு இந்திய நாள் இப்படியே முடிச்சிட்டு